ஹாய் ஹலோ மக்களே, செஸ் பிரகாஷ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டோரி ஹாரர் ஸ்டோரி, முக்கியமான ஸ்டோரி. முழுக்க முழுக்க இது என்னோடய கற்பனை கதை தான். இந்த கற்பனை ஹாரர் ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்த உண்மையான ஸ்டோரியை நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்கன்னா நான் என்னோடய வாய்ஸ் ஓவரில் இந்த வீடியோ மூலயமா மக்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஹாரர் ஸ்டோரி தி மிரர் ரூம். விக்னேஷ்ன்ற ஒருத்தர் சாஃப்ட்வேர் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கார் மதுரையில். அந்த கம்பெனிக்கு பக்கத்துலேயே ரெண்ட்டுக்கு ஒரு சீப்பாக ஒரு ஃப்ளாட் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு ஓல்டு அப்பார்ட்மெண்ட் அவருக்கு கிடச்சிச்சு. பில்டிங்கில் யாருமே இல்லை, ஃபுல்லாக சைலண்ட்டு. பட் லேண்ட்லார்ட்னு சொன்னாங்க, 7th ஃப்ளோரில் ஒரு ரூம் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த வாடகைக்கு வரீங்க, ஆஃப்டர் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் வரீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் விக்னேஷ்ன்றவர் யோசிக்காமே அவருக்கு நம்ம பக்கத்துலேயே வேலை பார்க்குறோம், அவருக்கு வீடு கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் அக்செப்ட் பண்ணிட்டார். அன்னைக்கு வீடு பிடிச்ச அன்னைக்கு இரவு என்ன நடந்தது அப்படின்றது என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி நைட்டு வீட்டில் போய் அவர் லைட்டை ஆன் பண்ணியிருக்கார். அந்த மூமெண்ட்டில் ஒரு கோல்டு ஃபீல் வந்துச்சு அவருக்கு. அதாவது அன்றைக்கி நைட்டு வீடு நாள் பிடிச்சிருக்கப்பே கோல்டு ஃபீல், அதாவது லைட்டாக அவருக்கு சளி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அப்போ ரூமு ஓகேவாக தான் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் பாத்ரூம் கிட்ட ஒரு பெரிய கண்ணாடி, அதாவது பெரிய மிரர் ஃபுல் வால் கவர் பண்ணி இருந்துச்சு. பழைய கண்ணாடி, ஒரு ஓல்டு மிரர் நம்ம சொல்லுவோம். பழைய கண்ணாடியை பார்த்தவொடனே அவனுக்கு க்ரீப்பியான ஒரு ஃபீல், அதாவது ஒரு என்னடா இவ்வளோ பழசாக கண்ணாடியாக இருக்கே அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. அந்த கண்ணாடி ரொம்ப பழசாக இருக்குது, பார்க்கவே அவருக்கு ஒரு உள்ளுணர்வில் ஒரு பயம் தெரியுது. மிரரில் அவர் பார்த்தோன்னே அவர் ஃபேஸை பாதி தான் கிளியராகவே தெரிஞ்சிருக்கு, இன்னும் பாதி பிளர்ராக, அவரோட ஃபேஸே பிளர்ராக தெரிஞ்சிருக்கு. சரி, அவர் இந்த தூசினால தான் இப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அதை நம்ம க்ளீன் பண்ணால் கண்ணாடி அழகாகும். அங்கே கண்ணாடி இருக்கிறது ஒரு அழகு தானே, அதை க்ளீன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அவர் தன்னோட கையாலேயே வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணுறாரு. சும்மா தூசியாக இருக்கிறத எடுத்து விட்றாரு. அப்போது அந்த மிரர்லேருந்து ஒரு ஃபேஸ் சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அவர் காதுக்கு கேட்டிருக்கு. ஆனால் அவர் சிரிக்கலை. மிரரோ அவருக்கு பின்னாடி இருந்தோ அந்த ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. சடனாக அவருக்கு ஒரு மனசில் ஒரு திடீர்னு ஒரு சின்ன இது நமக்கு இப்படி தோணுதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே சடனாக அவருக்கு அந்த ரூமில் இருக்க லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது, ஆஃப் ஆகி எரியுது. அவர் மொபைலை லைட் ஆன் பண்ணுறாரு. கண்ணாடியில் அவர் பார்த்த அந்த பேக் சைடில் ஒரு பிளாக் ஹேண்ட், கருப்பு கை மேலே இருந்த மாதிரி, அவருக்கு மேலே இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. சட்டன்னு பயந்துருக்காரு. ஐயோ, என்னடா முதல் தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கோமே வாடகைக்கு, இப்படி தெரியுதுன்னொடனே உடனே அவர் பாத்ரூமை விட்டு வெளியே வந்துட்டார். அவருக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரல. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் ஓனர்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி மிரரில் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் வேறு மாறி வருதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, அது மிரர் இல்லைப்பா தம்பி, அது ஒரு விண்டோ, அங்கே மிரர் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒரு விக்னேஷுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. விண்டோவா? அப்போ அதில் என் ஃபேஸை பார்த்தேனே, அதில் என் ஃபேஸ் தெரிஞ்சு சார் அப்படின்றாரு. இவ்வளோ பதட்டத்துலேயும் விக்னேஷ் சொல்கிறப்ப அவர் அமைதியாக ஆமாப்பா, உன்னை மாதிரி ஒருத்தன் அந்த சைடில் இருக்கான், அப்புறம் சிரிச்சுட்டு போயிட்டான்ற மாதிரி சமாளிச்சுட்டு போயிட்டார். அப்போ அன்றைக்கி நைட்டு வந்துச்சு. அந்த பில்டிங்லேயே ஃபுல்லாகவே அமைதியாகவே இருக்குது.
விக்னேஷ் டார்ச் லைட்டை எடுத்து கண்ணாடி கிட்ட போனார். லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்தா ரைட் ஹேண்ட் ரிமூவ் பண்ண அவரோட வலது கையை மூவ் பண்ணுறாரு. ரிஃப்ளெக்ஷன் 2 செகண்ட் லேட்டாக மூவ் ஆகுது. விக்னேஷ் உடனே ஷாக் ஆகிட்டார். இப்போ லைட்டு பிளிங்க் ஆச்சு. ரிஃப்ளெக்ஷன் அவர் பார்த்த மாதிரி அவரோட ரிஃப்ளெக்ஷன் அவரை பார்த்த மாதிரி சிரிக்குது. எப்படி இருக்கும் அவருக்கு? உடனே அவர் பயத்தில் என்ன பண்ணிட்டார், பக்கத்தில் இருந்த சுத்தியில் எடுத்துக்கிட்டார் கேமரா. ஒட்டச்சிடலாமான்னு முடிவு பண்ணியிருக்காரு. உடனே எடுத்து அடித்து அந்த கேமரா எடுத்து அடிச்சிருக்காரு. அடித்தோடனே கிளாஸ் உடையல. ஒரு சுத்தியில் அடித்து கண்ணாடியில் உடைச்சோம்னா உடையல மக்களே, அது மாதிரி உடஞ்சிருக்கு. 2வது டைம் அடிச்சிருக்காரு. டம் ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த கண்ணாடி நல்ல கனமாக இருந்திருக்கும் போல். அடிக்கவுமே கண்ணாடிக்குள்ளேருந்து ஒரு ஹேண்டு டக்குன்னு வெளியே வந்துச்சு. டக்குன்னு அவர் கையை பிடிச்சிருச்சு. எப்படி இருக்கும் விக்னேஷுக்கு? உடனே விக்னேஷ் கத்திட்டாரு, யாருடா நீ என் கையை விடுறான்றாரு. உடனே அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்து இன்சைடில் இருந்து ஒரு வாய்ஸ், விக்னேஷோட ஒரு வாய்ஸ் மையே கேட்குது. டேய் நீ லேட்டுடா, நான் ஆல்ரெடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கையை பிடிச்சிக்கிட்டே அந்த வாய்ஸ் கேட்டால் எப்படி இருக்கும் மக்களே சொல்லுங்கள்? அவருக்கு எப்படி இருந்தது விக்னேஷுக்கு? ஆனால் விக்னேஷ் என்ன பண்ணார், இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு ஒரு கேமராவை எடுத்து வச்சுருந்தார் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காட்டி. ஆனால் அந்த கேமரா ஃப்ளோரில் வந்து விழுந்துருச்சு. ரெக்கார்ட் பண்ணது லாஸ்ட் நைட்டு. ஃப்ளாஷில் மிரர் சைடில் நான் தான் இருக்கேன்னு சொல்லுது. பட் உண்மையாக பார்த்தா அதில் நான் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கேமராவில் அவருக்கு காமிச்சிருக்கு. அன்றைக்கி இரவு ஃப்ளோரில் விழுந்த கேமராவை எடுத்துகிட்டு கண்ணாடியில் அவர் ஃபேஸ் வந்து அவரை பார்த்தே சிரிக்கிற மாதிரி அவர் நினச்சிருக்கார். பட் அது நான் இல்லைன்னு அவருக்கு புரியுது. விக்னேஷ் வந்து நான் இல்லை இது அப்படின்ட்டு மெதுவாக அவர் ஸ்லோவாக அவர் அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணிவிட்டு அவருக்கு காதுக்கிட்ட என்ன கேட்குது, ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்டு எக்கோ ஆகிடுச்சு அவர் காதுக்கிட்ட. அவர் ரூமில் கார்னர்கிட்ட போய் லைட்டை செக் பண்ணுறாரு. லைட்டு டிம்மாக இருந்துச்சு, ஃப்ளிக்கர் ஆகுது. மிரரில் ஒருத்தன் ஸ்லோவாக ஹேண்டில் கத்தியை பிடிச்சிக்கிட்டு அவரை பார்த்து சிரிக்குது. எப்படி இருக்கும் விக்னேஷுக்கு? அப்போ விக்னேஷ் அப்படி பேனிக்காகி ஓடுறாரு. ஆனால் டோரு லாக் ஆகிடுச்சு. சாவியை வச்சு ட்ரை பண்ணுறாரு, ஓப்பன் ஆகலை. யாருடா நீ, என்னென்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குது. அதுக்கு அது சிரிக்குது. நான் தான் உன் கலியுகம், உன் ஃபேஸு வாங்கிட்டு உன் உருவத்திலே வாங்கி வெயிட் பண்ணிக்கிருக்கேன். அவர் மெதுவாக சாஃப்டாக மறைஞ்சிக்கிட்டார். அதாவது சோஃபாவுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டார். மிரர் சைடில் ஒரு மெதுவாக ஒரு நிழல் வந்து மெதுவாக மூவ் ஆகுது. சடனாக கேமரா ஃப்ளோவில் அவருக்கு வந்து ஃபாலோ ஆகிடுச்சு. லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது. அவர் முன்னாடி ரிஃப்ளெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் கேமரா எடுத்தார்ல, எதுனாலும் பார்த்துக்கலான்ட்டு சண்டைக்கு ரெடி ஆகிட்டார். அப்படி மறுபடியும் எடுத்து கண்ணாடியில் அடிக்கிறாரு. மிரர் பிரேக் ஆகி உடஞ்சிருச்சு. ஆனால் அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்து ரிஃப்ளெக்ஷன் வரவே இல்லை. மெதுவாக மூச்சு விட்டார். அப்போ தான் அவருக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. விக்னேஷ் ரூமுக்கிட்ட போய் டிவி சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு டிவியில் சவுண்டு வச்சுட்டு ஸ்க்ரீனில் வந்து டிவியில் வந்து சவுண்டை வச்சுட்டு அந்த டிவி முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல, அது மூலியமாக போய் பார்க்குறாரு. மிரர் இமேஜை பார்த்தா அந்த ரிஃப்ளெக்ஷனை அவர் ஃபேஸ் மாதிரியே இருந்துச்சு.
அப்போ எப்படி இருந்திருக்கும்? அவர் ரூமுக்கிட்ட போய் டிவி சுவிட்சை ஆன் பண்ணி டிவியில் சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் அவரோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த ஸ்க்ரீனில் ஆன் பண்ணுறாரு. ரூம் வந்து டார்க் ஆகிடுச்சு. டக்குன்னு டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. காரிடாரில் ஸ்மோக் ஃபில் ஆகுது. அவர் காரிடாரில் ஓடிட்டார். ஆனால் வீட்டில் வெளியே போக முடியல. அவருக்கு டக்குன்னு வெளியே இருந்து ஒரு ஃபேஸு வெயிட் பண்ணிக்கிருக்கு. ஒரு ஃபேஸ் அவரை பார்க்குது. அப்போ எப்படி இருக்கும் மக்களே? போய் பார்த்தா வெளியில் அவருக்கு ஒரு ஷாக். அவரோட ஃபேஸே அவருக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. எப்படி இருந்தது மக்களே? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஸ்டோரியை என்னோட நேரேஷனில் சொல்லணும்னா நீங்கள் எனக்கு டிஎம்ஓ வாய்ஸ் ஓவராக பண்ணலாம். ப்ளஸ் இதில் நான் உங்களுக்கு வீடியோ போட்ட ஸ்டோரியில் நான் வந்து சொன்னது வந்து எதுவும் ஒரு இதாக இருந்துச்சுன்னா மக்களே, முதல் டைம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அடுத்து போக போக நான் இதை வந்து சரி பண்ணிவிட்டு இன்னும் வந்து ஸ்டோரியை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் மக்களே. ஜஸ்ட் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.